everyone. இன்னைக்கு நம்ம யூனிட் 14 லாங் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் how do plants absorb water explain. அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த பிளான்ட் எப்படி இந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணுது, ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி இந்த கொஷினில் கேட்குறாங்க. ஸோ நம்ம அதை ஒரு 4 விஷயமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் அப்சர்விங் இன் பிளான்ட், அந்த பிளான்ட் எப்படி இந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணுது. அப்புறம் இந்த ரூட் ஹேர்ஸை ஏன் நம்ம வந்து வாட்டர் அப்சர்விங் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் இப்போ இந்த ரூட்டில் இருந்து அது எப்படி இந்த வாட்டர் அப்சர்வ் ஆன வாட்டர் எப்படி ரூட்ல இருந்து சைலம் வரைக்கும் போகுது அப்படின்றது. அப்புறம் இந்த ரூட்குள்ள அந்த வாட்டர் எப்படி மூவ் ஆகுது, ஸோ அதோட பாத்வே அப்போப்ளாஸ் பாத்வேவா சிம்ப்ளஸ் பாத்வேவா, ஸோ அந்த வே எப்படி இருக்குன்றத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இந்த 4 விஷயம் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வாட்டர் அப்சர்ப்ஷன் இன் பிளான்ட், அதாவது இந்த லைன் இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ வாட்டர் தான் பிளான்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான தேவைன்னு பார்த்தா வாட்டர், கரெக்டா? ஸோ இந்த வாட்டர் வந்து அது அப்சர்வ் பண்ணும். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதா இருக்கட்டும், க்ரோத் நடக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து வாட்டர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது மூலயமா இந்த பிளான்ட் வந்து இந்த வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுது. எங்கேருந்து அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு டயக்ராமில் காட்டுறேன். ஸோ இதுதான் இந்த டயக்ராம். இந்த டயக்ராமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ இந்த ரூட் டிப்க்கு மேலே இருக்கிற இதுதான், இந்த ஒவ்வொன்றும் இதுதான் வந்து ரூட் ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ரூட் ஹேரும் இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி தின்னாக இருக்கும். ஸோ தின்னாக இருக்கும், மில்லியன்ஸ் கணக்கில் இருக்கும். ஸோ அப்போனா நிறைய இருக்கிறதுனால அங்கே லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இருக்கும். அப்போ அங்கே அப்சர்வ் பண்ணுற அந்த வாட்டரும் அதிகமாக அப்சர்வ் ஆகும். ஸோ இந்த ரூட் ஹேர் தான் வந்து இந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரூட் ஹேர். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த பிக்சர் வந்து நீங்கள் எக்ஸாமில் வரைஞ்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக மார்க் கொடுப்பாங்க. அண்ட் தென் இப்போ இந்த ரூட் ஹேரில், ஸோ இந்த ரூட் ஹேர் வழி அதாவது சாயிலில் இருந்து அதாவது வாட்டர் அதுக்கப்புறம் மினரல்ஸ் இதெல்லாமே இந்த ரூட் ஹேர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. ஸோ இந்த ரூட் ஹேர் ஆஸ்மோசிஸ் மூலயமா இந்த கார்டெக்ஸ் செல் வழியா உள்ள போகி சைலம் வெசல்ஸ்க்கு போகிரும். ஓகேவா? ஃபைன். இப்போ சைலம் வெசல்ஸ்க்கு போகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் புரியணும்னா இதை பாருங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்ன, சாயில் பார்ட்டிகல்ஸ். இந்த ஒவ்வொரு சாயில் பார்ட்டிகல்ஸும் ரூட் ஹேரில் அப்சர்வ் பண்ணி இந்த ரூட் ஹேர் வழியா கார்டெக்ஸ் செல்லுக்கு போகி இங்கேருந்து சைலம் வெசல்ஸ்க்கு போயிடுச்சு. ஓகேவா? இந்த சைலம்ன்றது ஒரு பைப் மாதிரி, இது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும் வாட்டர் மினரல்ஸ்லாம். ஸோ இது இங்கே இருந்து ஸ்டெம் வழியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி லீஃப்க்கு போய் கொடுக்கும். ஸோ இந்த இதுதான் நம்ம வந்து எப்படி சாயிலிருந்து சைலம் வரைக்கும் இது ட்ராவல் ஆகுது இந்த வாட்டர் அப்படின்றத நம்ம இதில் பார்த்துட்டோம். இப்போ அந்த ரூட்குள்ள அந்த வாட்டர் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 2 விஷயம், அதாவது அப்போப்ளாஸ் பாத்வே சிம்ப்ளஸ் பாத்வே அப்படின்னு இருக்கு. இந்த அப்போப்ளாஸ் பாத்வேவை நான் உங்களுக்கு ப்ளூ கலர்ல இங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது எப்படின்னா இந்த செல் வால் வழியா, ஓகேவா, அந்த செல் வால் அப்புறம் இன்டர்செல்லர் ஸ்பேஸ் வழியா போயிட்டு இது வந்து டிராவல் ஆகி போகும். அதே இந்த சிம்ப்ளஸ் பாத்வே பார்த்தீங்கன்னா இது வந்து சைட்டோபிளாசம்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லா போய் இது வந்து டிராவல் ஆகி போகும். ஸோ இதுதான் வந்து அப்போப்ளஸ் பாத்வே. இது இந்த ரெட் கலர்ல இருக்கிறது இது வந்து சிம்ப்ளஸ் பாத்வே அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிம்ப்ளஸ் பாத்வே எப்பவுமே ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபைன். இப்போ இது ரெண்டுமே பார்த்துட்டோம். இங்க பாருங்க, மூமெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ அப்போப்ளாஸ்னா செல் வால் அண்ட் இன்டர்செல்லர் ஸ்பேசஸ் வழியா போகும். மூமெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ சிம்ப்ளஸ்ட் எப்படி நடக்கும்னா சைட்டோபிளாசம் த்ரூ பிளாஸ்மோடெஸ்மெட்டா. ஸோ இந்த பிளாஸ்மோடெஸ்மெட்டா மூலயமா வந்து போகும் அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு குயிக் ரீகால். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், வாட்டர் அப்சர்ப்ஷன் இன் பிளான்ட். ஸோ பிளான்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான தேவை வாட்டர். ஸோ இந்த வாட்டர் தான் இந்த பிளான்ட் அப்சர்வ் பண்ணும். ஏன் நம்ம ரூட் ஹேரை தான் வாட்டர் அப்சர்விங் யூனிட்னு சொல்கிறோம்னா, ஏன்னா அது நிறைய மில்லியன் கணக்கில் இருக்கனால அங்கே சர்ஃபேஸ் ஏரியாவும் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு வாட்டர் அப்சர்வ் பண்ணுறதும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் ரூட் ஹேரை வந்து வாட்டர் அப்சர்விங் யூனிட்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த இது வந்து எப்படி சாயில்ல இருந்து சைலம் வரைக்கும் போச்சு, ஆஸ்மோசிஸ் வழியா கார்டெக்ஸ் வழியா போய் சைலம்க்கு போச்சு. ஸோ அந்த இது. அண்ட் தென் ரூட்குள்ள அதோட வாட்டரோட மூவ் எப்படி இருக்கும்னு பார்த்தா அப்போப்ளாஸ் பாத்வே சிம்ப்ளஸ் பாத்வே. அப்போப்ளாஸ் பாத்வேல செல் வால் அப்புறம் இன்டர்செல்லர் ஸ்பேசஸ் வழியா போகும். இந்த சிம்ப்ளஸ் பாத்வேல சைட்டோபிளாசம்குள்ள இருக்க ஒவ்வொரு செல் வழியா வந்து டிராவல் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். தேங்க்யூ.